பார்பிக்யூ பண்ணலாங்களா? பார்பிக்யூ பண்ண நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டிக், பிகாஸ் சின்ன சின்ன மீன் இல்லை சிக்கன் எதனா இருந்துச்சுன்னா அது வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி நான் லேஸ் மட்டன் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் ப்ரெஷ்ஷு. இன்றைக்கி நான் வந்து மீன் ஆல்ரெடி மசாலா தடவியே வாங்கிட்டேன். மீன் வாங்கினேன், சிக்கன் வாங்கினேன். இது ரெண்டுமே நான் மூணுமே வந்து சஃபாரியில் தான் வாங்கினேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் விசிறி, பிகாஸ் வந்து சம்டைம் வந்து நெருப்பு சீக்கிரம் பற்றிக்காது, ஸோ அதை வந்து நல்லா பற்ற வைக்கிறதுக்காக விசிறி. அதுக்கப்புறம் லிக்விட்ஸு, சார்கோல் லிக்விட் ஒன்று, இன்னொன்று வந்து ஃபியூயல். அண்ட் தென் ரொம்பவே மெயினானது டிஷ்யூ. வேஸ்ட் கவர், குப்பையெல்லாம் போகிறதுக்கு. ஒரு நைஃப் அண்ட் ஒரு சிசர். அண்ட் மெயின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பார்பிக்யூக்கு வந்து லைட்டர் வேணும். லைட்டர் இல்லாமல் எப்படி? அதுக்கப்புறம் பிளேட்டு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாலட், கேரட் அண்ட் வெள்ளரிக்காய். இவ்வளோ தான் பார்பிக்யூ பண்ண நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் அங்கே உட்காந்து சாப்பிட சேரு, அதுக்கப்புறம் திங்ஸ்லாம் வைக்க மேட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து நான் வீட்டிலே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். கடையில் வாங்கினா அது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கல, ஸோ வீட்டிலே செஞ்சுட்டேன் மைனஸு. ஒரு ஸ்பூன். ஃபைனலி அந்த திங்ஸ் எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டேன். பார்பிக்யூ நாங்கள் என்றைக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான். யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான், வேறு யாரும் இல்லை. போன வருஷமும் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போனோம். இந்த வருஷமும் சேம் அதே தான். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மனில் இருக்க ஒரு பீச் தான். அந்த பீச் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங் ஸ்பாட் பீச் தான் அந்த பீச் நேமே. அதோட லொக்கேஷன் வேணாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், பட் வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே டிராஃபிக்னால வீட்டிலேருந்து பீச்சுக்கு போக ரீச் ஆக வந்து 40 மினிட்ஸ் ஆச்சு. இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ரெசிடென்ட் ஏரியாவில் இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போதே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 2 சைடுமே மரம். அங்கே ரீச் ஆனதே வந்து ஒரு 8:30 9 o'clock இருக்கும். 8:30லேருந்து 9 o'clock இருக்கும். பட் நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி வந்து பிளேஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு சில பேர் முடிச்சுட்டே போயிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் கார் பார்க்கிங் கிடைக்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாசனை கம்ம கம்மன்னு வருது. அத்தனை முன்னாடி போங்க, நல்லா இருக்கும்ல முன்னாடி போகிறது. லைட்டில் அது இப்போ பெரிய இங்கே போடலாமா? ஃபைனலி ஒரு பிளேஸ் கிடச்சிது. அங்கே கார் பார்க்கிங்கை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்கே கார் பார்க்கிங் ஆப்போசிட்லேயே எங்களுக்கு வந்து பிளேஸும் இருந்துச்சு பார்பிக்யூ பண்ண. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு.
ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. போன வாட்டி நாங்கள் பார்பிக்யூ போனோம். போன வாட்டி நாங்கள் பார்பிக்யூ வந்து ஒரு டெசர்ட்டில் பண்ணோம். இந்த வாட்டி வந்து பீச்சு. செம்ம சில்லுன்னு இருந்துச்சு வெதரு. பார்பிக்யூ பண்ண ரொம்பவே ஒரு நல்ல பிளேஸ் இது. மேட்டை விரிச்சிட்டு கொண்டு அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சேரை போட்டு கொஞ்ச நேரம் வந்து வியூவை எல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஒரு 9:30 மணிக்கெலாம் நாங்கள் பார்பிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே நாங்கள் சார்கோல் கொண்டு வருவோம். சார்கோல் வந்து போட்டுட்டு அதில் லிக்விட் போட்டோன்னா அது பற்றவே பற்றாது. அந்த விசிறி வச்சுட்டு விசிறிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். அப்புறம் தான் அந்த நெருப்பு வரும். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வுட்டு கொண்டு போனோம். வுட்டு வந்து உடனே பற்றிக்கிச்சு. எங்களுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாக போச்சு. குளிருக்கு நல்லா இருக்கு வேறு இந்த காலுக்கெல்லாம். இதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் பார்பிக்யூ பண்ணாமே இருந்தோம். பிகாஸ் வந்து இந்த வெதரோட குளிருக்கு வந்து இந்த சூடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால. குழந்தைங்களாம் வந்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப அலைலாம் இல்லை, லைட்டு தான். ஒரு சில பேர் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் வந்து பற்றிக்கோன்ட்டு. சார்கோல்லாம் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். பட் வுட்டு அப்படி இல்லை, சீக்கிரமாக பற்றிக்கிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வுட்டு. இந்த வுட்டு வந்து என் ஹஸ்பண்ட் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்ததுலேருந்து நாங்கள் முடிச்சுட்டு போகிற வரையும் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கவர் ஃபுல்லாக அவ்வளோ மீன் வச்சுருந்தாங்க. ஃபைனலி ஒரு 10 o'clock போல் பார்பிக்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது மாதிரிலாம் ஆக்சுவலி வந்து நம்ம ஊரில் இல்லை. ஸோ யூஏஇயில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து நான் பார்பிக்யூ போகும்போது வீட்டிலேயே வந்து மசாலா தடவி எடுத்துகிட்டு போயிட்டேன். கடையில் வந்து நான்வெஜ் வாங்கிட்டு. இந்த வாட்டி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுமாரி ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ நானும் எதுவுமே சொல்லாமல் வாங்கினேன். பட் எனக்கு வந்து அந்த மசாலா வந்து பிடிக்கல. பட் மற்றபடி ஓகே. பட் என் ஹஸ்பண்ட் பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிக்கல. அந்த மசாலா வந்து பிடிக்கல. இவங்க நாங்கள் வரத்து முன்னாடியிலேருந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் நாங்கள் கிளம்பி போகும்போதும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கவர் ஃபுல்லாக அவ்வளோ மீன் வச்சுருக்காங்க. பார்பிக்யூ முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு, சாரி என் ஹஸ்பண்ட் தான் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடலை. பிகாஸ் அந்த மசாலா எனக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரம் வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சில்லுன்னு இருந்துச்சு பீச் காற்றுக்கிறதுக்கு. சும்மாவே வின்டர் ரொம்ப குளிர், சில்லுன்னு இருந்துச்சு. இந்த பீச்சுக்கு வர ரொம்பவே சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்.
நாங்கள் ஒரு 11:30க்கெலாம் கிளம்பிட்டோம். பிகாஸ் வந்து குளிருக்கு வந்து பாத்ரூம் வர ஆரம்பிச்சிட்டு இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இல்லை. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருந்தாலும் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இல்லைங்களா, ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு 11:30 போல். நிறைய பேர் இப்போ தான் வராங்க. பார்க்கிங்க்கு வந்து அலைஞ்சிட்ருக்காங்க எப்போ 11:30 மணிக்கு. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சம்மருக்கு யாருமே வெளியே வர மாட்டாங்க. இந்த இடம்லாம் அப்படியே வந்து விரிச்சோடி இருக்கும். பட் வின்டருக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. ஏன் மாட்டிக்குதா போய் சைடு தான் எதாக இருந்தாலும் நான் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. க்ளோஸ் பண்ணிட்டா 11:30 போல் அங்கேருந்து கிளம்புனோம். பட் வீட்டுக்கு வர ஒரு மணி ஆயிடுச்சு. துபாயில் இருக்க டிராஃபிக் கூட நம்ம கடந்துடலாம். பட் இந்த மொபைலாக்குள்ளே நம்ம வர டிராஃபிக்கு வந்து இருக்குது பாருங்கள், அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். மணி 1 ஆகுது. ஆனாலும் அந்த சஃபாரி ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். மணி வந்து 1 ஆகுது. ஈவன் ரெஸ்டாரண்ட்லேயும் பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பார்த்தா 1 மணி மாதிரி தெரியல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.